வணக்கம் மக்களே! நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம டெம்பிள் விசிட் சேனல்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியால உலுகொம்பக்ன்ற ஏரியால இருக்க சிவன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். நம்ம சேனலுக்குள்ள போய் இந்த டெம்பிள ஃபர்தரா பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டிடுங்க. ஸோ தட் நான் இனிமே போற டெம்பிள் எல்லாத்தையும் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி காட்ட முடியும். இந்த டெம்பிள் போறதுக்கு நீங்க மேப்ல சிவன் டெம்பிள் கொம்பக்னு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூகுள்ல ஜஸ்ட் சிவன் டெம்பிள் கொம்பக்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா லார்ட் சிவன் மெடிடேஷன் சாங்சுரி அப்படின்னு சொல்லி வரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த லொகேஷனுக்கு போயிடலாம். இந்த டெம்பிளுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆத்ம அருள் ஜோதி முனீஸ்வரர். இதுதான் அந்த டெம்பிளோட பேரு. அதுக்கப்புறம் நாளடைவுல இது வந்து சிவன் டெம்பிள் மாத்தியாச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆத்ம அருள் ஜோதி முனீஸ்வரர் டெம்பிள் தான். இந்த டெம்பிள்குள்ள நிறைய சாமி இருந்துச்சு. முதல்ல நான் என்னென்ன காட்டுறனோ அதை நான் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்றேன். ஒன்று வந்து ஸ்ரீ சிந்தாமணி கணேசர். அதுதான் வந்து முதல்ல இருந்துச்சு. ஏன்னா முதல் கடவுள் விநாயகர் என்றனால அதையே நான் முதல் படம் முடித்தேன். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா மகா வனதுரை அம்மன் இருந்துச்சு. அந்த மகா வனதுரை அம்மனுக்கு பக்கத்தில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி முனீஸ்வரர் சுவாமி இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே நான் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அங்கே வந்து லைட் அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் கேமராவில் படம் எடுக்கும்போது அது அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரெண்டுத்துக்குமே காட்டியிருக்கேன். ஒன்று வந்து மகா வனதுரை அம்மனையும் காட்டியிருக்கேன். அதே மாதிரி ஜோதி முனீஸ்வரர் சுவாமியும் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பழனிமலை முருகர் இருந்தார். அவரையும் அப்படியே படம் எடுத்திருக்கேன். பாருங்க, பழனிமலை முருகர் அப்படியே பழனியில் இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அதோட பேக் சைடு டெம்பிளோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராஜ கருப்ப சுவாமி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருந்துச்சு. ஸ்ரீ ராஜ கருப்ப சுவாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோடனே ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு போச்சு. படிக்கட்டு வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சிவன் டெம்பிளை தான் கனெக்ட் பண்ணுது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஓடிட்டே இருந்துச்சு. அந்த தண்ணியில் நடந்து தான் நம்ம அந்த டெம்பிளுக்கே போகணும். இந்த சிவன் டெம்பிளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ தவ முனீஸ்வர சித்தர் இருந்தார். அதை நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஸ்ரீ தவ முனீஸ்வர சித்தர். அப்புறம் இவரோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிவன் பார்க்கலாம். அந்த சிவனோட பேர் வந்து மகா திரு கைலாய ஈஸ்வரன். ஸோ இதுதான் அந்த சிவனோட பேர். அங்கே ஒரு சின்ன லிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கம் பின்னாடி தான் வந்து அந்த பெரிய சிவன் இருக்குது. மெடிடேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதனால கூட அந்த லார்ட் சிவன் மெடிடேஷன் சாங்சுரின்னு பேர் வந்திருக்கலாம். இது வந்து எப்படி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகே, அந்த சிவனை பார்த்து முடிச்சுட்டு படிக்கட்டு ஏறி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய லிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறனால இந்த தண்ணி சத்தமும் அந்த சிவலிங்கமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. சிவனோட டாப்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தண்ணி வடியிறது உங்களுக்கு சைடில் தெரியும். வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் சைட் வியூவில் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பாருங்க. ரைட் காய்ஸ், நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். கடைசியா வெளியே போறதுக்கு முன்னாடி 2 சிற்பங்களை பார்த்தேன். ஒன்று கருப்பசாமி, இன்னொன்று சிவன். இந்த டெம்பிளில் நிறைய டாக்ஸ் இருக்கு, நிறைய மங்கீஸ் இருக்கு. பெட் லவர்ஸ் அங்கே போறீங்க அப்படின்னா டாக்ஸுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போங்க. See you in next temple. Bye bye.